Guys, welcome to Hectech Lanka. So இந்த வீடியோவில் வந்து டெலிகிராமில் இருக்கிற 5 ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்குது டெலிகிராம். வாட்ஸ்அப்பை பற்றி நிறைய பிரச்சனை பேசி இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெலிகிராம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து சொல்லி தரப்போகிறேன் 5 ஆப்ஷன் சொல்லி தரப்போகிறேன். 5ல் வந்து ஃபஸ்ட் வந்து டெலிகிராமில் செக்யூரிட்டி ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ டெலிகிராம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட கண்டெக்ட் இருக்கும். ஸோ இந்த கண்டெக்ட்டில் வந்து உங்களோட செட்டிங்ஸுக்கு போய்த்துங்க. செட்டிங்ஸுக்கு போய்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் கூட கொடுத்துக்கிறாங்க. 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் பாஸ்கோட் லொக்குன்னு சொல்லிக்கும். ஸோ அந்த பாஸ்கோட் லொக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின லொக்குன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி பாஸ்கோட் லொக்குன்னு சொன்னால் நீங்கள் டெலிகிராம் வந்து ஒன் ஹவருக்கு பிறகு நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பாஸ் லொக் கேட்கும். பாஸ் லொக் என்டர் பண்ணால் தான் வந்து உள்ளே வரலாம். ஸோ ஆக்டிவ் செஷனில் வந்து பார்த்துக்கலாம் உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து வேறு எங்கேயாச்சும் ஓனில் இருக்கான்னு சொல்லி. ஸோ அதில் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் இருக்கிறத வந்து இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் இருக்கிறது இந்தந்த டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸ்கேன் கியூஆர் கோட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து நம்ம வெப்லையோ எங்கேயாவது எக்ஸஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இதை வந்து கீழே உள்ளதில் வந்து ஆக்டிவில் காட்டும். ஸோ நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து செய்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எத்தனை ப்ரொஃபைல் வேணும்னாலும் நீங்கள் வந்து எட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸுக்கு போய்த்துங்க. செட்டிங்ஸுக்கு போய்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபைல் தான் நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து 3 டொட்டு கிளிக் பண்ணி செட் நியூ ப்ரொஃபைலே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நியூ ப்ரொஃபைல் உங்களுக்கு எத்தனை ப்ரொஃபைல் வேணும்னாலுமே நீங்கள் வந்து எட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2-3 ப்ரொஃபைல் வேணும்னு சொன்னாலும் 2-3 ப்ரொஃபைலும் நீங்கள் வந்து எட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் இல்லை. ஸோ அது மட்டும் தேவைப்படாது. ஓகே, நீங்கள் 2-3 ப்ரொஃபைல் வேணும்னா எத்தனை ப்ரொஃபைல் வேணும்னாலும் எட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி யூசர் நேம், உங்களுக்கான ஒரு யூசர் நேம் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். டெலிகிராம் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் பாக்ஸுக்குள்ளே போவோம். செட் பாக்ஸுக்குள்ளே போய்த்து நீங்கள் ஒரு செட்டன்னு டைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த செட்டுக்கான ஸ்டைல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணினா செலக்ட் பண்ண இதில் வந்து போல்ட் பண்ணுறது காட்டும். அதே மாதிரி இட்டலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, லிங்க் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெஸ்ட்டாக இருக்குது. ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 டொட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரே டெலிகிராம் ஆப்பில் வந்து நீங்கள் எத்தனை டெலிகிராம் அக்கௌண்ட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்ன்னு சொல்லிக்கும், எட் அக்கௌண்ட்னு சொல்லிக்கும். இந்த எட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரை டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ நீங்கள் டெலிகிராம் க்ரியேட் பண்ணவங்களை எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே டெலிகிராம் ஆப்பில் வந்து 2 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அக்கௌண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். அதே மாதிரி மேலே ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி 2 அக்கௌண்ட்டும் 2 நம்பரில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் மோட்டோவாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு செட் வந்து செக்யூர் பண்ணுறது. ஸோ ஒரு ஆளுக்கு நீங்கள் செட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த செட் வந்து செக்யூர் ஆகிக்கணும்னு சொன்னால் அந்த யூசர் நேமுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேமு கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் ப்ரொஃபைல் காட்டும். அதுக்கப்புறம் 3 டொட் இருக்கும். 3 டொட்டில் வந்து ஸ்டார்ட் செக்யூர் செட் அடிக்கும். ஸ்டார்ட் செக்யூர் செட்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த செட்டை மட்டும் எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயுமே ரெக்கார்ட் ஆகாது. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அடிச்சிக்க மாட்டீங்க. ஸோ அப்படியான ஃபீச்சர்ஸ். ஸோ பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் சொன்னால் செக்யூரான அப்ளிகேஷன் சொன்னால் டெலிகிராமும் சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ லொக் அடிக்கிறது கிளிக் பண்ணிங்க சொன்னால் லொக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெலிகிராம் அப்ளிகேஷனில் வந்து லொக் ஆயிரும். ஸோ அப்படியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். டார்க் மோடும் வந்து எனேபிள் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. ஸோ நான் இந்த சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.